என் பேரு பாலகிருஷ்ணன். எனக்கு அறிமுகப்படுத்தினவர் ரஞ்சித் கோயம்புத்தூர். அவரு நான் சொந்த ஊர் மேச்சேரி சேலம் மாவட்டத்துல இருந்து வந்திருந்தேன். அவர் சொன்னதுனால வந்து பார்த்ததுனால நான் 2 வருஷமா இந்த குடல் பிரச்சனைனால 2 வருஷமா எந்த வேலை வச்சு ஒரு 10 கிலோ 5 கிலோ வெயிட் கூட தூக்கினது கிடையாது. அப்புறம் இப்ப இந்த மாதிரி சொல்லி இந்த ஒத்தகால மண்டபம்னு சொல்லி ஆஸ்பத்திரிக்கு வரும்போது இப்ப நான் ஒரு 1ஆம் தேதி அட்மிட் ஆகினேன். 1ஆம் தேதி அட்மிட் ஆகினாட்டி ஒரு 11 நாள் 13 நாள் இருந்தேன் இந்த ஆஸ்பத்திரியில. இதுக்கு போய் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கிறேன். கடைசி இன்னைக்கு 1 மாசம் ஆக போகுது. இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு நாள் இது பண்ணதுக்குள்ள எனக்கு எவ்வளவு மேலுமே தெரியுது. எனக்கு வெளியில பாக்குறதோட இங்க பார்த்தது காசும் கம்மி, பாக்குறதுலயும் நல்லா ஒரு பெனிஃபிட்டா பாக்குறாங்க. இதுல சாப்பாடு, இதுல அப்பப்ப ஏதாவது தொந்தரவுலாம் உடனே கூப்பிட்டா பாக்குறது செய்யறது. நைட்டு 1 மணி 2 மணினாலும் ஒரு டைம் எனக்கு விக்கில் எடுத்துருச்சு. இது ஏற்கனவே ஊரில் நான் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன் விக்கில் எடுத்து 3 நாள் விக்கிலுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி எடுக்கல. நல்லாவே 3 நாள் தான் ஆச்சு அந்த விக்கில் நிற்கிறதுக்கு. இங்கே அந்த விக்கிலுக்காக ட்ரீட்மெண்ட்டு ஒரே ஒரு மாத்திரை தான் கொடுத்தாங்க. அந்த நைட்டே நின்றுருச்சு. எனக்கு அந்த விக்கில் வந்தால் குடல் பிரச்சனை அது அதிகமாக அப்படியே நுரையீரலாம் ஒரு இதாயிரும். இங்கே அந்த மாத்திரை சாப்பிட்ட உடனே ஒரே மாத்திரையில் ஒரு நல்லா பிரச்சனையாகி ஒரே விக்கில் இல்லை, வேற எந்த மாத்திரை மருந்தும் எடுக்கலாம். ஒரு மாத்திரை மட்டும் கொடுத்தாங்க, அதுவும் நல்லா இதாகிடுச்சு. இங்கே பார்க்கறது கவனிக்கிறது எல்லாமே நல்லா பர்ஃபெக்டாக பார்த்துருக்காங்க. எனக்கு அடுத்த நான் சேலத்தில் இல்லாத ஆஸ்பத்திரி இல்லை, சேலத்துலேயும் பார்த்து எல்லாம் அங்கேருந்து எனக்கு இதோட இங்கே பார்க்கும்போது எனக்கு காசும் கம்மி, எல்லாத்துலேயும் கம்மி. நான் பார்த்த ட்ரீட்மெண்ட்லையும் பரவாயில்ல. எனக்கு இந்த ஆஸ்பத்திரி ரொம்ப பெருமையாக இருக்குது. அதனால இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்போ மேட்ரோலேருந்து ஒருத்தர் கேட்டார், நீ போனியா அங்கே எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். இல்லை காப்பி விடுறதுலையும் பண்ணுறாங்க, காசு கட்டியும் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒத்தகால மண்டபத்துன்னு அட்ரஸ் அனுப்பிடுறேன், அங்கே பாருங்க, உங்களுக்கு நல்லா இருக்கு, நம்ம சேலத்தோட இங்கே ஓரளவுக்கு பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு சொன்னேன். சரிங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் போனதுக்கு முற்பாடு யார் எவ்வளோ பேர் கேட்குறாங்கன்னு தெரியாது, கேட்டால் வேணா நல்லபடியாக சொல்லுவேன். இதெல்லாம் எனக்கு பார்த்த வரைக்கும் நல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்லபடியாக அனுப்பிச்சு பார்த்துருக்கேன். 1 மாதம் அளவுலேருந்து இப்போ சாப்பிட்றது பண்ணுறது எல்லாம் ஓரளவுக்கு சாப்பிட்றேன். இதுக்கு முன்னே சேலத்துலேருந்து நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன். மெடிசன் எடுக்கும்போது 1 மாதத்துக்குள்ள நான் சாப்பிட்றதே 6 மாதம், இந்த 4 வாரம் கழிச்சு தான் சாப்பாடே சாப்பிட்டேன். இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணதில் இப்போ நான் 1 வாரத்துக்குள்ள ஓரளவுக்கு சாப்பாடெல்லாம் கரெக்டாக ஆகுது. டாக்டருங்களுக்கும் இந்த கருப்பகல் ஆஸ்பத்திரிக்கும் நன்றிங்க.